இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் சன்ரைஸ் ஸ்கேன்ஸை தொடங்கி வைத்தார்கள். இந்த சன்ரைஸ் ஸ்கேன்ஸ்ல என்ன ஒரு சிறப்பம்சம்னா, எல்லா ஸ்கேன் மாதிரி அதுவும் ஒரு ஸ்கேன் தான், ஸ்கேன் சென்டர் தான். ஆனால் இந்த ஸ்கேன் சென்டர்ல வந்து புதுசாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சென்னையிலே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அது பொதுவாக எம்ஆர்ஐ வந்து க்ளோஸ்டா இருக்கும், ஒரு டனலுக்குள்ள போய் தான் நம்ம ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட எம்ஆர்ஐ தான் யூஸ்வலா நம்ம ஊர்ல இருக்கு. ஆனா முதல் முறையாக ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்ற ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கோம். இந்த ஓப்பன் எம்ஆர்ஐக்கும் இருக்கக்கூடிய ரெகுலர் க்ளோஸ்ட் எம்ஆர்ஐக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து கிளாரிட்டி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஓப்பன் எம்ஆர்ஐல கிளாரிட்டி முன்னாடிலாம் நல்லா எல்லாம் இருந்தது, ஆரம்பத்தில் இருந்த ஓப்பன் எம்ஆர்ஐல. ஆனால் இந்த மிஷின்ல சிறப்பம்சம் வந்து HTS ஒரு டெக்னாலஜினால ஓப்பனா இருந்தாலும் அதோட கிளாரிட்டி துல்லியமா இருக்க மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த HTSன்றது டெக்னாலஜின்றது வந்து என்னன்னா, ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவ் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கேனுக்கு ஒரு புவியீர்ப்பு தன்மையில தான் அந்த ஸ்கேன் நடக்கும், தட் இஸ் எம்ஆர்ஐன்றது. அந்த புவியீர்ப்பு தன்மை வந்து பர்ஃபெக்டா அந்த இமேஜை கொடுக்கணும்னா அதுக்கு காயில்ன்ற ஒரு கருவி தேவை. அந்த காயிலை வந்து இந்த மிஷின்ல வந்து துல்லியமா காமிக்கிறதுனால ஓப்பன் எம்ஆர்ஐல இருக்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜா இருக்கு. இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு பயம். உள்ளுக்குள்ள போகணும், அது டனல் மாதிரி இருக்கும், சவப்பெட்டிக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் பயம். க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு பேரு கிளாஸ்ட்ரோஃபோபியா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாதாரணமா இருக்கவங்களுக்கே சில நேரம் கிளாஸ்ட்ரோஃபோபியா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்துடும். ஆனா இந்த மிஷின்ல அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பேஷண்ட்டுக்கு. இன்னொரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஆர்ஐ இப்போ இருக்கக்கூடிய எம்ஆர்ஐகள்ல எப்படி இருக்கும்னா, பயங்கரமா சவுண்ட் வரும், டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட். இந்த மேக்னெட் வந்து ஃபிக்ஸட் மேக்னெட். அதனால வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயமோ எதுவுமே இருக்காது. கம்ஃபர்டபுளா ஒரு பேஷண்ட் வந்து ஸ்கேன் பண்றச்சே, ஏன்னா ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். அந்த டைம்ல சில பேர்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கும் போதே வந்து தூங்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய சிறப்பம்சம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து நீங்க ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து படுக்க மாட்டாங்க, பயமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கூட வந்து அவங்க பேரண்ட்ஸோ அப்பா அம்மாவோ கூட குழந்தைங்க கூட இருக்க முடியாது அந்த ரெகுலர் ஸ்கேன்ல. ஆனா இந்த ஸ்கேன்ல வந்து கூட ஒருத்தவங்க உட்காந்துருக்கலாம், குழந்தை கையை பிடிச்சிக்கலாம், அந்த பயமே இருக்காது. ஏன்னா ஓப்பன் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அடுத்த பிரச்சனை பாத்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வீக்கா இருக்கும், அவங்களால போயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஸ்பேஸ்க்குள்ள போக முடியாது, அவங்களுக்கு இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி. இப்போ ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க வந்து மிஷினுக்குள்ளேயே போக முடியாது, ரொம்ப சின்னதா இருக்கும், நிறைய இடத்துல அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கே வழி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இந்த என்டையர் வேர்ல்டு, தட் இஸ் ஓப்பன் எம்ஆர்ஐ. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 200-250 கிலோ வரைக்கும் கூட அவங்க வெயிட் இதை தாங்கக்கூடியது. இந்த மிஷினோட வெயிட்டே பாத்தீங்கன்னா வந்து 16 டன் கிட்டத்தட்ட. இதை கொண்டு வரதுக்கு நாங்கள் சிரமப்பட்டு தான் இந்த மிஷின் இம்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம். இதுல மெயினான விஷயம் வந்து இந்த மாதிரி குழந்தைகளோ வயது முதிர்ந்தவர்களோ ரொம்ப உடம்பு பருமனா இருக்கிறவங்களோ இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அதே நேரத்துல ரொம்ப துல்லியமா இந்த இமேஜை காமிக்கிறதுனாலதான் இந்த மிஷின் வந்து சென்னையிலேயே முதல் முறையாக நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். பொதுவா வந்து எம்ஆர்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் ஒரு கேஸ் இருக்குங்க. இந்த எம்ஆர்ஐல பெரிய அட்வான்டேஜ் இந்த ஹீலியம் கிடையாது. ஹீலியம் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா ஹீலியம்ன்ற கேஸ் இருந்துதான் அந்த மேக்னெட்டை கூல் பண்ணும், இப்ப இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டை. ஆனா இந்த மேக்னெட்டுக்கு ஹீலியம் தேவையில்லை. அதனால பாத்தீங்கன்னா யூஸ்வலா இருக்கிற எம்ஆர்ஐயோட இந்த எம்ஆர்ஐயோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்ப அது ஒரு 7 கோடி ரூபாய் இருக்குன்னா இது அரௌண்ட் 5 crores கிட்ட இந்த மிஷின் வரும். எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்த வரைக்குமே ரேடியேஷன் விஷயமே கிடையாது. ரேடியேஷன் வந்து சிடி ஸ்கேன்ல தான் இருக்குமே தவிர, ஏன்னா அது வந்து கதிர்கள், அது வந்து எக்ஸ்ரே கதிர்கள்னாலதான் ரேடியேஷன் வரும். இதுல எக்ஸ்ரேவே கிடையாது. இதுல கான்செப்ட் என்னன்னா, 2 புவியீர்ப்பு திசை, தட் இஸ் அந்த மேக்னெட்ல வர்றதுனால இது வந்து ரேடியேஷனே கிடையாது. அது பொதுவாக இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஸ்வலா கொஞ்சம் டைம் எடுக்கும், அரௌண்ட் 30 to 40 minutes இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துரும். பட் ஆனா பேஷண்ட் அந்த டைம்ல கம்ஃபர்டபுளா இருப்பாங்க.
ஏன்னா எம்ஆர்ஐன்றது வந்து சிடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும். பட் எம்ஆர்ஐ பொதுவாக ஏன்னா அந்த இமேஜ் போய் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு 30-40 நிமிஷம் கண்டிப்பா எடுக்கும். என்னங்க? ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா பொதுவா இது வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்கெடியூல் பண்ணி அவங்க பொசிஷன் பண்ணி எடுக்கணும்னா 45 நிமிஷம் ஆகும் பொதுவாக. ஸோ அது முன்ன பின்ன சில பேஷண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, சில பேர் கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. பட் இந்த மிஷின் அது கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நம்ம ஒரு 45 மினிட்ஸ்ல முடிச்சோம்னா வெயிட்டிங் ஸ்லாட்ஸ்ல தான் யூஸ்வலா அது மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா மிஷினும் ஒரே ஆங்கிள் தான் மூவ் ஆகும். ஸோ சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு சைட்ல தான் போகும். ஆனா இந்த மிஷின்ல அட்வான்டேஜ் என்னன்னா சைட்லயுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இப்போ குழந்தை வந்து சைட்ல வீட்ல இடம் ஃப்ரீயா இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா படுத்திருப்பாங்க. இல்ல கூட வந்து உட்காரலாமே தவிர மிஷினுக்குள்ள அவங்க போக முடியாது. அதான் சார் பொதுவா சார் இப்போ நாங்க வந்து என்ஹான்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறோம். யூஸ்வலி வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின்ல வந்து ஃபிலிம் ரெடி ஆயிடும். அதுக்கு வந்து வித்தின் செகண்ட்ஸ்ல இட் வில் ரெடி. இப்போ ஒரு சீக்வன்ஸ் முடியுதுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுமே நீங்க இமேஜ் பார்த்துடலாம். பட் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து ரேடியாலஜிஸ்ட். அதுதான் மிஷின் என்னதான் நீங்க ரிப்போர்ட் நல்லா கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த இமேஜை கரெக்டா ரீட் பண்ணி கொடுக்கக்கூடியதோட திறமை வந்து ரேடியாலஜிஸ்ட் கிட்ட தான் இருக்கு. சார் தான் நம்ம ரேடியாலஜிஸ்ட். அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மிஷினை பார்த்து அந்த ஃபிலிமை பார்த்துட்டு பிளஸ் சில விஷயத்து இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். பேஷண்டோட ஹிஸ்டரி அதெல்லாம் வச்சு தான் இது மாதிரி இருக்குன்றதை வச்சு துல்லியமா சொல்ல முடியும். முன்னாடி இருக்க எம்ஆர்ஐ ஸ்கேன் அவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவோம். இப்போ நீங்க அறிமுகப்படுத்திய எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒர்க் பண்ணுறது டிஃபரன்ஷியேட் சவால்கள் சரி. ஓப்பன் எம்ஆர்ஐன்றது வந்து இட்ஸ் a very old technology தான். இதுக்கு முன்னாடி இருக்கு சரிங்களா. டு ஸ்டார்ட் வித் இட் ஸ்டார்டட் வித் ஓப்பன் எம்ஆர்ஐ. பட் அப்போ வந்து 0.35 டெஸ்லா ரெசல்யூஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுனால அதில் ரெசல்யூஷன் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ண என்ன பண்ணாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது 1.5 ஆச்சு, 3 ஆச்சு. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி அது டனல் மாதிரி ஒரு மேக்னெட் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அதில் உள்ளே போயிட்டு வரும்போது அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே 0.35 டெஸ்லா தான். பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நியூ டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பழைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஓப்பன் டைப் வச்சு ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் கம்ஃபர்ட் தான் இதில் இம்பார்ட்டன்ட். பட் பழைய எம்ஆர்ஐயை விட பழைய ஓப்பன் எம்ஆர்ஐயை விட இப்போ கரண்ட்லி இருக்கிற ஓப்பன் எம்ஆர்ஐல ரெசல்யூஷன் ஈக்குவலன் டு 1.5 and 3T. ஸோ அதுதான் அட்வான்டேஜ். ஸோ ஃப்ரம் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து 1.5க்கும் 3க்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ரெசல்யூஷன்லாம் இருக்கு. இமேஜிங் இன்டர்பிரிட்டேஷன் ஈஸியாக தான் இருக்கும். Thank you.